அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் உயர்கல்வி பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்படும் வரை ஓய மாட்டேன் என சூளுரை. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் நேரில் விசாரணை. மாணவியின் பாலியல் கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. காவல்துறை அடக்குமுறை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக பத்திரிகை தகவல்களை வைத்து போராட்டம் என்ற பெயரில் மக்களை வதைப்பதா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கோவி செழியன் கண்டனம். தவிக தலைவர் நடிகர் விஜய் தமிழக ஆளுநருடன் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மனு அளித்ததாக தகவல். பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து, சாலை போக்குவரத்தும் முடக்கம்.